Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 29/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:40க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் 4th May 2025 சண்டே அன்னைக்கு நடந்த நீட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதே போல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய OMR ரெஸ்பான்ஸ் ஷீட்டு எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம், எக்ஸ்பெக்டட் டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் எந்த டேட்டில் அந்த என்டிஏனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் OMR சீட்டும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரீநீட்டை பற்றின கோர்ட்டு கேஸ் ஹியரிங் அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் பெய்டு சர்வீஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போது ப்ரீவியஸ் இயர்னுடைய ட்ரெண்ட்ஸ் என்ன, அதாவது நீட் எக்ஸாம் முடிந்த எத்தனை நாளில் OMR சீட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 4th May சண்டே எக்ஸாம் நடந்தது. இதற்கு முந்தைய ஆண்டுகளில், கடந்த 3 ஆண்டுகளில் 2024 பார்த்தீங்கன்னா 7th May 2024 எக்ஸாம் முடிஞ்சுது. 29th Mayல உங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது 24 நாள் கேப்பில் உங்களுக்கு 2024 டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் என்டிஏனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் OMR சீட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. 2023 பார்த்தீங்கன்னா 4th June ரிலீஸ் பண்ணாங்க. 28 நாட்கள் இடைவெளியில், அதாவது நீட் தேர்வு முடிந்து 28 நாட்கள் இடைவெளியில் உங்களுக்கு வந்துட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் OMR சீட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. 2022 உங்களுக்கு 31 ஆகஸ்ட், கிட்டத்தட்ட 45 நாட்கள் இடைவெளியில் என்டிஏனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அதே போல் OMR சீட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது 2025 உங்களுக்கு வந்து கடந்த 2 ஆண்டுகளினுடைய ட்ரெண்ட்ஸை பார்க்கும்போது, ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது 24 நாள்லேருந்து 28 நாட்களுக்குள்ள டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் OMR சீட்டும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோர்ட் கேஸ் இருந்தாலுமே கூட இந்த ஆன்சர் கீயும் என்டிஏனுடைய ஆன்சர் கீயும் OMR சீட்டும் ரிலீஸ் பண்ணுறதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கோர்ட்டு வந்துட்டு ஸ்டே கொடுத்துருந்தாங்க, ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் என்டிஏ தரப்பில் கொடுத்த விளக்கத்தினுடைய அடிப்படையில் அந்த மின்சார இடையூறு ஏற்பட்ட இடத்துலையும் அதே மாதிரி மழை வந்த இடத்துலையும், இன்னும் சொல்லப்போனால் மத்திய பிரதேஷ்லேயும் தமிழ்நாடு சென்னை ஆவடியிலையும் அந்த பவர் ஃபெயிலியர் ஆன இடத்துலையும் அதே போல் மழை வந்த இடத்துலையும் தவிர மற்ற இடங்களில் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை அப்படின்னு அந்த ஸ்டேவை வந்து கோர்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது இப்போதைக்கு என்டிஏ தரப்பிலிருந்து என்டிஏனுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீயும் OMR சீட்டும் எந்த நேரத்துலையும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 29th May 2025. ஓகேங்களா, எக்ஸாம் நடந்த டேட்டு 4th May 2025. ஸோ ஆல்ரெடி 25 நாட்கள் ஆகிவிட்டன.
அப்போது கடந்த 2 ஆண்டுகளினுடைய அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது 24 நாள்லேருந்து 28 நாட்கள் இடைவெளியில் ஆன்சர் கீயும் ஓஎம்ஆர் ஷீட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வார இறுதியிலோ அல்லது ஜூன் முதல் வாரத்திலோ மே கடைசி வாரம்னா இன்னமும் இன்றைக்கி தேர்ஸ்டேயில் இருக்கிறோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேக்குள்ளே இல்லைன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்குள்ளே எதிர்பார்க்கலாம். இது ப்ரெடிக்ஷன் மட்டுமே. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்டிஏனுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதே போல் ஓஎம்ஆர் ஷீட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நியூஸ் 18லேயும் இதே அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. நீட் யூஜி 2025 ஆன்சர் கீ டு பி ரிலீஸ்டு சூன், கூடிய விரைவில் வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் ஆல்ரெடி என்டிஏ தரப்பில் வந்த நோட்டிஃபிகேஷனில் ஜூன் 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசனுடைய கோர்ட் கேஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தூரில் அதே போல் உஜ்ஜைனில் உங்களுக்கு பவர் ஃபெயிலியருக்கும் அதே போல் மழையின் காரணமாக தேர்வை சரியாக எழுத முடியவில்லை அப்படின்னு மாணவர் தரப்புலையும் பெற்றோர்கள் தரப்புலையும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸினுடைய ஹியரிங் இன்று, அதாவது 29th மே 2025 வியாழக்கிழமை இன்று ஹியரிங்க்கு வருது. ஸோ அந்த ஹியரிங் அப்டேட் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ண டேட்டு மே 29, 2025. சரி, அதே போல் சென்னையில், அதாவது தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் ஆவடியில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மழையின் காரணமாகவும் அதே போல் மின்சார தடையின் காரணமாகவும் தேர்வை சரிவர எழுத முடியவில்லை, டைம் வேஸ்ட் ஆச்சு. அதே போல் ஹாலில் தண்ணி வந்தது, அது மட்டும் இல்லாமல் சீட்டை, அதாவது ஹாலை மாற்றி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் மாணவர்களால் சரிவர தேர்வு எழுத முடியவில்லை அப்படின்ட்டு தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஹியரிங் அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி. ஓகேங்களா? 2 ஜூன் அப்படிங்கிறது ஹியரிங்க்கு வருது. இன்றைக்கி மத்திய பிரதேசில் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டு கேஸ் ஹியரிங்க்கு வருது. இந்த 2 அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனே அப்டேட் கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.